பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பானவர்களே, இந்த இடத்துல பேதுரு சபைக்கு அவர் புத்தி சொல்ல வரும்பொழுது, அவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆலோசனை சொல்ல வரும்பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள் என்று இதை சொல்லி அன்பு திரளான பாவத்தை மூடுதுன்றார். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலங்களில நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்துல ஒருத்தரை கண்டா நமக்கு பிடிக்கல, ஒருத்தரை பார்த்தாவே அவங்க மேல நமக்கு எரிச்சலும் கசப்பும். ஒரு விசுவாசியை பார்த்தா ஒரு விசுவாசிக்கு எரிச்சல், சில ஊழியக்காரர்களை பார்த்தா சிலருக்கு அந்த ஊழியக்காரை பார்த்தோன்னே ஒரு எரிச்சல். அதனால அவங்களிடத்துல ஒரு குறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவருடைய குறைகளை, இந்த உலகத்துல யாரும் நீதிமான் இல்லைங்க, குறை சொல்றவங்களுடைய குறைகளை கூட வேற யாருன்னா பார்த்தா இவன் 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 முதுகுல இவ்வளவு அழுக்குக்குது, இவன் ஊரெல்லாம் சுத்தம் பண்ண போயிட்டான் அப்படின்னு நம்ம பின்னால 4 பேர் பேசுவாங்க. ஆனா சாமி பிள்ளைகளா இருக்கிற நாம், இரக்கத்துல ரட்சிக்கப்பட்ட பாவிகளா இருக்கிற நாம், ஏன்னா உலகத்துல ஒருவனும் நீதிமான் இல்லை. சங்கீதம் 143 தாவீது சொல்வார், கர்த்தாவே உமக்கு முன்பதாக ஒருவனும் நீதிமான் அல்லாததுனால அடியானை நியாயந்திருக்க பிரவேசியாதவன். கடவுள்கிட்டே கேட்கிறார் ஒரு பாவி. ஆனா இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல பயங்கர பரிசுத்தவான்கள் ஆயிட்டாங்க சர்ச், பயங்கர பரிசுத்தவான்கள். அதுவும் அந்த யூடியூபர் கட்சிச்சா எல்லாரையும், ஊழியக்காரர்களையும் சரி விசுவாசிகளையும் சரி, நான் ஏசப்பா அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு நியாயாதிபதி வேலையை நீ போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு கொடுத்து லைசன்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு நிறைய பேர் செய்றாங்க. நான் பேதுரு நமக்கு சொல்றாரு, நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க, ஏன்னா அன்பு திரளான பாவத்தை மூடுமா. இன்னொருத்தர் பாவத்தை அன்பு இல்லைன்னா, வெறுப்பு இருந்தா மூட மாட்டோம். எப்படி நோவாவுடைய அசிங்கத்தை போய் வெளியே சொன்னாரோ ஒரு மகன், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லாங்க. ஆனா யாபேத் பிரியமானவர்களே, காம்ஸ் அதாவது ஷாம் செய்த மாதிரி தன் தகப்பனுடைய அந்த அவமானத்தை மூடின மாதிரி மூடுகிறவர்களாய் நாம் இருப்போம். அன்பு இருந்தால் அதை செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, இந்த கடைசி காலத்தில் இரக்கத்தால் ரட்சிக்கப்பட்ட பாவிகள் என்பதை கூட மறந்தவர்களாக நிறைய பேர், எங்களுக்கு முன்னால் இருக்கிற பெரிய ஊழியர்கள், அனுபவமிக்க தகப்பன்மார்கள், இவர்கள் எல்லோரையும் குறை சொல்லுகிற, குற்றப்படுத்துகிற எத்தனையோ அன்பு சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தின்படி எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் பேரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பு திரளான பாவத்தை மூடும். மற்றவங்க பாவத்தை வெறுப்பின் வழியாக வெளிப்படுத்துவர்களாக நாங்கள் இராம மூடுகிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு தயவு செய்யும். கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உமதன்பு மாறவில்லை, உமதன்பு மறையவில்லை. God bless you, church. Have a blessed day. Amen.